ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனை தொடர்ச்சி எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. 2வது முறையா தொடர்ச்சியா ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவ ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிக்கிறாங்க. அட் த சேம் டைம் உக்ரைனும் மாஸ்கோவை டார்கெட் பண்ணி இருந்துக்கிறாங்க. இதுல 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 2ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 ஏர் லான்ச்டு மிசைல்ஸ் KH-59 அப்புறம் 69 ரக மிசைல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஏவி இருக்கிறாங்க. மொத்தம் 105 ட்ரோன்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏவி இருக்கிறாங்க. 83 ஏரியல் அசெட்ஸ் அதாவது ட்ரோன்கள், அதுக்கப்புறம் மிசைல்கள் மொத்தம் 83 ஏரியல் அசெட்ஸ வந்து நான் டவுன் பண்ணியிருக்கோம். ஆனா, ஒரு மிசைல் அப்புறம் 21 ட்ரோன்கள் 16 பகுதியில தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இழப்புகளோட விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஸோ இழப்புகள் அதிகமா இருக்கிறதுனால கீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதியில டார்கெட் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இருக்கக்கூடிய பயோ கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய நேஷனல் அகாடமி சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ அந்த இன்ஸ்டிடியூட் மேல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்காக இந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூட் மேல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்கும் விதமா கீவ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான பகுதிகளில் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான அட்டாக் இந்த தடவை. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அது போல அட்டாக் நடந்துட்டு இருந்தது. மேபி ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட அட்டாக் நடந்திருக்கலாம். ஆனா இது போல இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். ஸோ விஷவாயு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லைங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இம்பார்ட்டன்டான பயோ கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ இது போல விஷயங்கள்லாம் வந்து பண்ணி இருந்ததுன்னா ஆபத்துகளை கீவுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த பகுதியில தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட டிப்ளமேட் லாவ்ரோ அவர்கள் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தொடர்ச்சியா வார்னிங் குடுத்துட்டு இருக்காரு. மத்த நாடுகளோட டிப்ளமேட்ஸ்லாம் கீவ்ல இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு கிளம்பிருங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம்ல இது போல கீவ்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம அட்டாக் பண்ணும்போது, இது பேரிழப்புகளை ஏற்படுத்தும். 2வது நாட்டோ நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிப்ளமேட்ஸ்க்கு ஏதோ ஒண்ணு காயம் ஏற்படுது. இல்ல அவங்க வந்து பாதிப்படையறாங்க. இது போல நாங்க ஜன்னல் வழியா பார்க்கும்போது பயங்கரமான வெடி விபத்து இருந்தது. ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற போல இமேஜஸ், வீடியோலாம் போடுவாங்க இல்லையா? முன்னாடி ஜெர்மன் தரப்புலேருந்து, இது போல தரப்புலேருந்துலாம் வீடியோ போட்டிருப்பான். ஸோ அதுபோல போடும்போது திருப்பி சாங்ஷன்ஸ், திருப்பி கண்டனங்கள் இது போல விஷயங்கள்லாம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ச்சியா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, கீவ ஹெவியா அட்டாக் பண்ணிருக்காங்க. பின்னாடி வீடியோக்கள் லைனா லோட் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் சுமிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா அட்டாக் பண்ணியிருக்காங்க. சுமில இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ், பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்துருக்காங்க. 2வது ஜாப்ரோசியா பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா இந்த ஏர் லான்ச்டு குண்டுகள், இந்த ஃபேம் ரக குண்டுகள் இருக்கு இல்லையா? அத போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பால்டோவா பகுதிகள்ல ஜிரான் ட்ரோன்கள் ட்ரெயின்கள வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடி இருந்திருக்கு. ஸோ ட்ரெயின்கள் உக்ரைன்ல நகர்ந்துச்சு அப்படின்னாலே, ஜிரான் ட்ரோன்கள் ஐடென்டிஃபை பண்ணி வேட்டையாடுது. அது டீசல் லோகோமோட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற. ஏன்னா புகை விட்டுட்டே போகும். அத ட்ராக் பண்ணி அடிக்கிறது கொஞ்சம் ஓகே. ஆனா ஹீட் இத சீக் பண்ணிட்டு போய் ட்ரோன்கள் அடிக்கும். ஆனா இந்த எலக்ட்ரிக்கல் ஓடிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்கள் இது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் ரெக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்கள லொக்கோமோட்டிவ்ஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஜிரான் ட்ரோன்கள் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. டார்கெட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா குறி வச்சு நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய டார்கெட் அடிக்கிறது அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுவும் கரெக்ட்டா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினோட இதையவே வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல இருக்கக்கூடிய ரயில்வேஸ் இந்த பகுதி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ பால்டோவா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் போன்ற பகுதிகள்ல ஹெவி அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் உக்ரைன வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அவங்களும் க்ரூஸ் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, முறையா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா ஏவி இருக்காங்க. S-400 சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டவுன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்திகள். ஸோ மிசைல் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரான்ஸ், டூலா அப்படிங்கிற போல பல பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் இருந்துச்சு. சில இடங்கள்ல வெடி சத்தங்கள் கேட்டிருக்கு. மாஸ்கோல சில பகுதிகள்லாம் அட்டாக் நடந்திருக்கு. அட் சேம் டைம் ஃப்ளமிங்கோ க்ரூஸ் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏவி விட்டுருந்துருக்காங்க. அது பெலிஸ்டிக் மிசைல் முறையா ரஷ்யாக்குள்ள ஏவி இருக்காங்க அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஹைலைட். ராஸ்டவ், ஒரான்ஸ் இந்த பகுதியில அதிகப்படியான ட்ரோன்கள் உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. குறைஞ்சது 5 ட்ரோன்களாவது மாஸ்கோக்குள்ள பெனிட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது ஊடுருவி போயிருக்கலாம். சில பகுதிகளில் வெடி சத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. அது கூடவே 48 டார்கெட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அட்டாக் பண்ணியிருந்துக்கிறோம். 2ஆம் தேதி, 3ஆம் தேதி. இது உக்ரைன் தரப்புன்னு சொல்லக்கூடியது. 10 எனர்ஜி ஃபெசிலிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம்.
மொத்தமா 48 டார்கெட் செஞ்சிருக்காங்க. இதுல 10 எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிரீமியால நடந்திருக்கு. கிரீமியால ஹெவியான அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிரீமியால இருக்கக்கூடிய பேசஸ் மேல அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. சக்கை பேசஸ் அப்புறம் ஹத்ரிஃப்கியா மிலிட்ரி பேஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா கிரீமியால இருக்கக்கூடிய பேசஸ்ல அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இழப்புகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்திருக்கு. அதிகப்படியான சேதங்கள் நடந்திருக்கு. ரஷ்யாக்குள்ளேயும் சேதங்கள் நடந்திருக்கு. அதை பத்தின தகவல் இருந்துச்சுன்னா அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கும். இதுல களம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டோம்னா என்ன நடந்திருக்கு இந்த வருஷத்துல அப்படிங்கிற செய்திகள் இருக்கு இல்லையா? இதுல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இருந்து ஜனவரியில இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 133 பகுதிகளை செட்டில்மெண்ட்ஸ் அந்த வில்லேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் மீட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்களோட பகுதிகள். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உக்ரைன். ஸோ அதனால 133 பகுதிகளை மீட் எடுத்திருக்கோம். 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பகுதிகளை மீட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. லுஹான்ஸ்க் பீப்புள் ரிபப்ளிக் இந்த எல்பிஆர் டிபிஆர் இதுக்காக தான் ரஷ்யா உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்பிஆரை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டடா நம்ம லிபரேட் பண்ணியாச்சு, முழுவதும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாச்சு. இப்போ டொனஸ்க் மட்டும்தான், அதுலேயும் சில பகுதிகள் தான், இந்த கிராமட்டாஸ் ஸ்லோவியான்ஸ்க் இந்த 2 பகுதி போயிடுச்சுனாலே ரஷ்யா முழுசும் எடுத்தாங்கன்னு அர்த்தம். இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் அவங்க தொடர்ச்சியா தடுத்து நிறுத்தப்படுறாங்க, துரத்தி அடிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. டொனஸ்க் ரிபப்ளிக், ஜாப்ரோசியா ரீஜன், கெர்சன் ரீஜன் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறோம். அது கூடவே சுமி, கர்கிவ், டின்ப்ரோபேட்டர்ஸ்க் இந்த பகுதிகளில் நாங்கள் செக்யூர் பண்ணுறோம். பார்டர் ஏரியாஸை செக்யூரிட்டி பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அது டிபிஆர், எல்பிஆர், டொனஸ்க் பீப்புள் ரிபப்ளிக், லுஹான்ஸ்க் பீப்புள் ரிபப்ளிக் இந்த பகுதிகள்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கர்கவ், சுமி இந்த பகுதியிலாம் ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி போய் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்கான்றது போல பிளான் படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர். ஸோ இது ஹைலைட்டான ஒரு விஷயம். அதிகப்படியான பகுதிகள் ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம். அட் சேம் டைம் திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் 2 மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மீடியாக்கள் முன்னாடி பேசும்போது பல விஷயங்கள், இதுல 2 மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. பின்லாந்து சமீபத்தில் அணு ஆயுதங்கள் நம்ம நாட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு சட்டம் கொண்டு வந்ததுக்கு அதுக்கு திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நியூக்ளியர் ஆயுதங்களை லிஃப்ட் பண்ணிட்டாங்க, இதனால என்ன மாறுச்சு அப்படின்னா ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் நடந்திருக்கு. ரஷ்யாவோட நியூக்ளியர் டார்கெட் லிஸ்ட்ல இப்போ ஃபின்லாந்து சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லமான மிரட்டல்கள் ஃபின்லாண்டுக்கு போயிருக்கு. ரெண்டாவது திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் ரஷ்யா முழு கோஆபரேஷன் ஈரானோட செய்ய தயார், ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம்வொர்க் அடிப்படையில், பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் ஈரானோட முழு கோஆபரேஷன் செய்ய தயார் அப்படிங்கிற போல விஷயங்கள் வந்துருக்கு. ஏன்னா இப்போ ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் செரிமனி, அயத்துல்லா அலி கமேனி அவர்கள், இமாம் கமேனி அவர்களோட மரணம் இருக்கு இல்லையா, அமெரிக்கானால கொல்லப்பட்ட இமாம் கமேனி அவர்கள், அவரோட இறுதி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள், தலைவர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ ஈரானுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய துக்க செய்தி. இதே அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க வந்து டார்கெட்டட் அசாசினேஷன் அவங்களோட வெற்றியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இதில் மிரட்டல்களும் போயிருக்கு. இதை ஏதாவது தடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மிக பெரும் தாக்குதல்கள் நடக்கும் அப்படிங்கிற ஈரான் தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்திருக்கு. அட் த சேம் டைம் குர்திஸ்தானை தாக்குதல் பண்றது குறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஈரான் தொடர்ச்சியா குர்திஸ்தான் பகுதிகளில் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குர்திஸ்தான்ல இருக்கக்கூடிய, அதாவது வடக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேசிஸ்ல ஒன்வே ட்ரோன்கள், மிசைல்கள் வந்து பண்ணா தொடர்ச்சியா அங்க இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எர்பில் பொசிஷன்ஸ்ல தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்ட எஸ்கலேஷன் இங்க காட்டுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் ஈரான் அமைதியா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள். எதுக்கு லெபனானுக்குள்ள இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலடி கொடுக்காம பெருசா எஸ்கலேட் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம், இந்த அஞ்சலி செலுத்துறதுக்கான, இந்த மரியாதை செலுத்தும் விதமா வந்து பாத்தீங்கன்னா இது சிறப்பா நடந்து முடியணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைதியா இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். ஒன்ஸ் இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுவாங்களா இஸ்ரேல் மேல அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது ஒரு சைடு இருந்துச்சுன்னா அடுத்தது க்ரூஸ் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் எஸ்ஏஏ. எஸ்ஏஏ வந்து பாத்தீங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ராணுவம். ஒரு காலத்துல பஸ்ரார் அசாத் அவர்கள் இருக்கும்போது இந்த எஸ்ஏஏக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுத்துட்டு இருந்தது. இவங்க
த்ரூஸ் கம்யூனிட்டி கூட அட்டாக் பண்றாங்க. த்ரூஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது பண்ண இஸ்ரேலால அங்கீகரிக்கக்கூடிய, இஸ்ரேலால பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய மக்கள், த்ரூஸ் மக்கள். ஸோ இப்போ இவங்க 2 பேர் வந்து பண்ண மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. சுவைதா பகுதிகளில் அங்கே புறநகரங்களில் வந்து பண்ண தெற்கு சிரியா பகுதியில் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ சிரியா, இஸ்ரேல் இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று இந்த எஸ்ஏஏ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்குவாங்களா, இல்லை இந்த ஆளுகின்ற அரசாங்கம் கரண்ட் அல் ஷாரா அவர்கள் இருக்கா இல்லையா, ஸோ அவர் இஸ்ரேலோட இணைஞ்சுக்கிட்டு லெபனானில் ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டாக அட்டாக் பண்ணுவாங்களா. ஸோ இது போல் பல கேள்விகள் இருக்கு. இது ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த மிக முக்கியமான விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மிடில் ஈஸ்ட் அப்புறம் யூரோப் இருதரப்புலையுமே வந்து பண்ண எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பீக்கில் இருக்குது. டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஏன்னா ரஷ்யா கிட்ட அதிகமான ட்ரோன்கள் மிசைல்கள் சேகரிக்கப்படுது. தயாரிக்கிறத விட ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சேர்த்து வைக்கக்கூடிய ட்ரோன்கள் மிசைல்கள் எதுக்கு? ஸோ நேட்டோ நாடுகள் உள்ள வருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இது போல இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் அச்சங்கள் இருந்தாலும் இன்னொரு சைடு டிப்ளமசியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.